இந்த வெற்றி கொடிக்கட்டு அப்படிங்கிற படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி ஏமாற்றுவாங்க இல்லையா, அதே பாணியில் வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி ஏமாற்றிருக்காப்புல. அண்ட் இந்த ஸ்கேமில் நம்ம சப்ஸ்கிரைபர் மாட்டி இழந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 55,000 ரூபா. ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபரோட ஹஸ்பண்ட் வந்து கோழிக்கடையில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. பட் அதோடைய வருமானம் வீட்டுக்கு பத்தலை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரி ஓகே வேற ஜாபுக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஜாப்க்கு சர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த டைமில் பேப்பரில் ஒரு ஆடு பார்த்துருக்காரு, இந்த மாதிரி வெளிநாட்டில் வேலை இருக்குது நல்ல சம்பளம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. சரி ஓகே இங்கே அப்ரோச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற கான்டாக்ட் நம்பரை எடுத்து கால் பண்ணி கேட்டால் ஆமாப்பா வெளிநாட்டுக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க, நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா எங்களுடைய ஆஃபீஸ் இங்கே இருக்குது, இந்த ஆஃபீஸ்க்கே நேராக வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. பரவாயில்லையே ஆஃபீஸ்லாம் இருக்குன்னா அப்போ வந்து ஜென்யூனாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பி இவரும் இவருடைய ஃப்ரெண்டும் என்ன பண்ணிருக்காங்க, 2 பேரும் கிளம்பி அந்த ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. அந்த ஆஃபீஸில் 2 பொண்ணுங்க மட்டும் தான் இருந்திருக்காங்க. அந்த பொண்ணுங்க தான் எல்லா ப்ராசஸையுமே வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களாம். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் உங்களுக்கு வேலை இருக்குது அண்ட் வேலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். அதாவது மதுரையிலிருந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து இம்போர்ட் ஆகும். அப்படி போகும்போது அங்கே வரக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணணும், இதுதான் ஒர்க்கு. பேக்கிங் மட்டுமே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சேலரி 40,000 ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வருஷம் நல்ல இன்க்ரிமெண்ட் இருக்கும், உங்கள் சேலரி நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே கூட சேர்த்து நீங்கள் டிரைவராக இருக்கீங்க, டிரைவிங்கும் பண்ணுவீங்க அப்படின்னா அப்படியே டபுளாக 80,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவங்க 2 பேரில் ஒருத்தருக்கு டிரைவிங் தெரியுமா ஒருத்தருக்கு டிரைவிங் தெரியாது. அப்படிங்கும்போது சரி ஓகே உங்களுக்கு நீங்கள் வந்து பேக்கிங் மட்டும் போங்க, நீங்கள் பேக்கிங் ப்ளஸ் டிரைவிங் அப்படிங்கிற மாதிரி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம். சரி ஓகே இதோடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் மெடிக்கல் டெஸ்ட் ஒன்று வைப்போம், அந்த மெடிக்கல் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும் போதும், நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள், மற்றபடி பெருசாக இன்டர்வியூ அது இதுன்னு எதுவும் கிடையாது. ஸோ மெடிக்கல் டெஸ்ட் மட்டும் நீங்கள் எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு அமைச்சிருக்காங்க. ஒன்ஸ் இந்த மெடிக்கல் டெஸ்ட்டுடைய ரிப்போர்ட் வந்த உடனே இந்த கம்பெனி சைட்லேருந்து கால் வருது, அந்த மாதிரி நீங்கள் 2 பேருமே மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க, ஸோ நம்ம இமீடியட்டாக கிளம்பிடலாம், டிக்கெட்லாம் நான் ரிசர்வ் பண்ணிட்டேன், நீங்கள் வந்து ஒரு 55,000 ரெடி பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து வாட்ஸ்அப்பில் பேசுகிறாராம். இந்த மனுஷன் இப்போ வரைக்குமே வாட்ஸ்அப் காலில் மட்டும்தான் பேசிட்டு இருக்காராம், முகத்தை காமிச்சது கிடையாதான். நேராக ஆஃபீஸுக்கு போனால் அந்த 2 பொண்ணுங்க மட்டும் தான் இருப்பாங்களா, அவங்க தான் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுவாங்களா, அவங்க தான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா. இந்த மனுஷன் ஃபோன் காலில் தான் எல்லாத்தையும் பேசுவாரா, எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் 2 பேருமே எலிஜிபிள், நீங்கள் 2 பேருமே வந்து செலக்டும் ஆயிட்டீங்க, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் 55,000 ரெடி பண்ணி அமிச்சிங்கன்னா நீங்கள் இமீடியட்டாக கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுற வேணாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டில் போய் காசு கேட்கும்போது வீட்டில் கொஞ்சம் யோசிச்சிருக்காங்க, நம்ம குடும்ப சூழ்நிலை ஆல்ரெடி ஒரு மாதிரி இருக்கு, இந்த டைம்ல 55,000 ரூபாங்கிறது நம்ம எப்படி புரட்ட முடியும், இது ஒரு பெரிய அமௌண்ட் ஆச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவங்க ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா நான் கறிக்கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதில் வர சம்பளம் வந்து அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு நம்ம குடும்பத்தை ஓட்ட முடியல, பசங்க வர படிக்கிறாங்க, அடுத்தடுத்து ஹையர் ஸ்டடீஸ்ன்னு போனாங்கன்னா அவங்களுடைய படிப்பு செலவு அது இது நிறைய இருக்கு, நான் ஊதாரியா சுற்றுறதுக்காக காசு கேட்கிறேன், வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தா நம்ம குடும்ப சூழ்நிலை தானே சரியாகும், அதனால தானே கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவங்களும் சரி ஓகே அதுவும் ஒரு நியாயமான விஷயமா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இவங்க வீட்டில் இருக்கிற நகை அதுக்கப்புறம் வந்து பக்கத்து வீட்டில் கடன் தெரிஞ்சவங்க கிட்ட கடன் சொல்லிட்டு நிறைய கேட்டுக்கிட்டே இருந்தாங்களா. அப்போ கூட இவங்களால கேஷை ரெடி பண்ண முடியல. இந்த கேப்ல அந்த கன்சல்டன்சி சைட்ல இருந்து பயங்கரமான காலம், யாரு அந்த முகம் காட்டாம வாட்ஸ்அப்லேயே ஒருத்தன் பேசிட்டு இருப்பான் பாருங்க, அவன் கால் அடிச்சுக்கிட்டே இருக்கானா, எப்போ ரெடி பண்ணுவீங்க, எவ்வளோ டிலே பண்ணுவீங்க, எவ்வளோ பேர் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, உங்களுக்கு கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி நான் வேற யாருக்காச்சும் கொடுத்துட்டு போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவங்க ஒரு பக்கம் இல்லை நான் எப்படியாச்சும் ரெடி பண்ணிடுவேன் சார், 2 days டைம் கொடுங்க 3 days டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கும் போது இல்லை நீங்க ஒரு ஆள் தான் கொடுக்கல, உங்களால தான் மொத்த பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, மற்ற எல்லாருமே பே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட என்ன பிட்டை போடுறாரோ அதே பிட்டு தான் அங்கே இருக்கிற எல்லார்கிட்டையும் போட்டிருக்காரு போல இருக்கு. இவர்கிட்ட பேசின விஷயத்தை தான் அப்படியே ஒரு ஃப்ரெண்டு கிட்டையும் பேசியிருக்காரு போல இருக்கு. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஹோப் இருந்திருக்கு, சரி ஓகே எப்படியும் நம்மளை அனுப்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படி இப்படின்னு ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு 45,000 ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டாங்களாம். அனுப்பிச்ச உடனே சரி ஓகே மீதி 10,000 ரூபாய் உடனே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10,000 ரூபாய் கூட விடலையா, நீங்க ஒரு ஆள் தான் இப்படி பண்றீங்க, நீங்க உடனே அனுப்புங்க, நீங்க காசை அனுப்பிச்சிட்டீங்கன்னா நைட்டே கிளம்பிடலாம், காசு அனுப்பிச்சிட்டீங்கன்னா காலையிலே அனுப்பிச்சிடலாம் கிளம்பிடலாம், ஏதோ இந்த டவுன் பஸ்ஸை பிடிச்சி போற மாதிரி பேசியிருக்கேன். அப்போ கூட உங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம், அப்போ கூட உங்களுக்கு டவுட் வரல போல இருக்கு. அதுக்கப்புறம் மீதி 10,000 ரூபாயும் அப்படியே ரெடி பண்ணி அந்த காசையும் அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறமா அதுக்கு ப்ராப்பரா பில்லெல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த பில்லாம் கூட டிஸ்பிளே பண்றேன் பாருங்க, அது மட்டும் தான் நம்மளுக்கு அனுப்பிச்சாங்க. அண்ட் ஒன்ஸ் எல்லா அமௌண்ட்டையும் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா சரி ஓகே எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்தாச்சு, இதுதான் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கா டிக்கெட் எல்லாம் ரெடி பண்ணி கூட அனுப்பிச்சு விட்டுருக்காங்க வாட்ஸ்அப்ல. அதை பார்த்துட்டு இவங்க பயங்கரமா ஹாப்பி ஆகிட்டாங்க, சரி ஓகே இன்னும் 2 daysல நம்ம கிளம்ப போறோம், அதுக்குள்ள வந்து நம்ம எல்லா ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு தேவையான பொருட்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருந்தாங்களா. நாளைக்கு காலையில கிளம்ப போறாங்கன்னா முந்தின நாள் நைட்டு வந்து மெசேஜ் வருதா, இந்த மாதிரி ஒருத்தன் வாட்ஸ்அப் கால்லேயே பேசிட்டு இருந்தான் பாத்தீங்களா, அவன் கீழே விழுந்து கால் உடஞ்சிருச்சான்.
கால் உடஞ்சதுக்கான அந்த எக்ஸ்ரே இருக்கும் பாருங்க, அதெல்லாம் போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இந்த எக்ஸ்ரேவை தான் எல்லாருக்கும் எப்போனாலும் அனுப்புவான் போல இருக்கு. அதை அனுப்பிச்சு விட்ட உடனே எல்லாரும் கால் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால லெக் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, என்னால் நடக்க முடியாது, நான் வீல் சேர்ல தான் வரணும், பட் அதுக்குமே எனக்கு ஒரு 10 days ஆகும், இந்த 10 daysல நான் ஒரு ஆளை ரெடி பண்ணி நான் வந்து எப்படியும் வந்து வீல் சேர்ல அவங்க கூடவே நான் வந்துடுவேன், ஒரு 10 days மட்டும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இது ஏன் 10 daysனா, இந்த 10 daysல இன்னொரு 10 பேர் 20 பேரை ஏமாத்துறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க போல இருக்கு. சரி ஓகே ஜென்யூனா தானே பேசுறாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. இத்தனைக்கும் பாருங்க, இந்த 10 days கேப்ல இவங்க எத்தனை வாட்டி கால் பண்ணாலும் எத்தனை வாட்டி மெசேஜ் பண்ணாலும் எல்லாத்துக்கும் ப்ராப்பரா ஆன் டைம்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணாம விட்டா தானே டவுட் வரும். ஸோ ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டே இருந்தா பரவாயில்ல, கால் எடுக்கிறாரு பேசுறாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வரும்ல. அந்த நம்பிக்கையை பயங்கரமா கிரியேட் பண்ணிருக்காரு இந்த 10 daysல. கூடவே அந்த 10 daysல எத்தனை பேரை ஏமாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஏமாத்தி காசையும் வாங்கிட்டே இருந்திருக்காரு போல இருக்கு. 10 daysக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு சாக்கு சொல்லி ஒரு 5 நாள், மறுபடியும் ஒரு சாக்கு சொல்லி 3 நாள் 2 நாள் இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாருமே வெறுப்பாகி, இல்ல இது வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல, நீங்க நாங்க கொடுத்த 55,000 ரூபாய் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அடுத்த நாள் அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க, கால் பண்ணி பார்த்துருக்காங்க, சுவிட்ச் ஆஃப்னு வந்த உடனே நேராக கிளம்பி அந்த ஆஃபீஸுக்கு போனா அதே 2 பொண்ணுங்க தான் இருக்குதா. அந்த 2 பொண்ணுங்க கிட்ட போய் விசாரிச்சா, இல்ல சாருக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, அதனால தான் பேச முடியல, அவர் போன் வந்து தொலைஞ்சிருச்சு, அதனால தான் வந்து கால் எடுக்க மாட்டாரு, சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருக்காங்க. இவங்களும் பொறுத்து பார்த்துட்டு சரி ஓகே இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நேராக போய் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கூட கொடுத்தாங்களாம். போலீஸ் அந்த கம்பெனிக்கெல்லாம் வந்து போகிறத பார்த்துட்டு அந்த கம்பெனியே மூடி காலி பண்ணிட்டு கிளம்பிட்டாங்களாம். அதை பார்த்த உடனே காசு கொடுத்த எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கிங். ஏன்னா இந்த மனுஷன் போன் எடுக்கல, சரி அட்லீஸ்ட் கம்பெனி இருக்குல்ல, கம்பெனியில் 2 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்கள வச்சாச்சு எப்படியாச்சும் இந்த காசை வாங்கிடலாம், அதான் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த கம்பெனி முட்டு போனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம யார்கிட்ட போய் கேட்கறது, எப்படி இந்த காசை வாங்குறது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பதறிட்டாங்களாம். எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அதே கேள்வி தான் எல்லாருமே கேட்டாங்களாம், எந்த நம்பிக்கையில காசு கொடுத்தீங்க, யாரை நம்பி காசை கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்களாம். அண்ட் இப்போ வரைக்குமே அந்த காசை வந்து ரிட்டர்ன் வாங்க முடியல, கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, பட் யாருக்குமே அந்த காசு ரிட்டர்ன் வரல அப்படிங்கிறது தான் சொன்னாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த வெற்றி கொடிக்கட்டு படத்தில் எந்த பாணியில் ஏமாத்திருப்பாங்களோ அதையே ஃபாலோ பண்ணி தான் இவனும் ஏமாத்திருக்கேன். படமே எடுத்து போட்டாச்சு, பட் ஸ்டில் இன்னுமே மக்கள் வந்து இந்த மாதிரிலாம் போய் ஏமாந்துட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கும் போது ஆச்சரியமா தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணிடுறாங்க, எல்லாருக்குமே நம்பிக்கை வரணும்னா ஒரு ஆஃபீஸ் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸை போட்டு ஃபேக்கா ஒரு ஜிஎஸ்டி நம்பர், அந்த பில்லில் இருக்கிற ஜிஎஸ்டி நம்பரை போட்டு பார்த்தீங்கன்னா கூட இன்வாலிட்னு வரும். நம்ம மக்கள் ஏன் அதெல்லாம் கூட வேலிடேட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. ஃபேக்கா ஒரு ஜிஎஸ்டி நம்பரை போட்டு 2 பொண்ணுங்களை எடுத்து ட்ரெயின் பண்ணி உட்கார வச்சிடறாங்க. ஈவன் அந்த 2 பொண்ணுங்களுக்குமே வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அந்த பொண்ணுங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. கடைசி வரைக்கும் எவன் ஸ்கேம் பண்றானோ அவன் வெளியே வரவே இல்லை. அவன் வந்து போன் கால்லயே கோஆர்டினேட் பண்ணி எல்லார்கிட்டையும் காசை வாங்கிடுறான். ஈவன் காசை கூட லிக்விட் கேஷா அப்படியே கையில தான் வாங்குறானுங்க போல இருக்கு. அக்கௌண்ட்ல வாங்கினா கூட மாட்டிப்போன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்ல கூட வாங்குறது இல்லை போல இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பக்காவா ஸ்கெட்ச் பண்ணிட்டு எத்தனை பேரை ஏமாத்தணுமோ ஒரு பல்க் அமௌண்ட் வர வரைக்கும் எல்லார்கிட்டையும் பயங்கரமா ரெஸ்பான்ஸ் பண்றானுங்க. எல்லாருக்கூடையும் பயங்கரமான கான்டாக்ட்ல இருந்துட்டு அவனுக்கு தேவையான அமௌண்ட் வந்த உடனே போலீஸ் கேஸ் அது இதுன்னு ஆகும்போது கரெக்டாக அந்த கம்பெனியை முட்டு கிளம்பிடுறானுங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த விஷயத்தை நம்ம கிட்ட சொல்லும் போதே பயங்கரமா அழுதுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி பயங்கரமான கஷ்டத்தில் இருந்தாங்க. பிளஸ் இந்த 55,000 அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா பர்டன் தான். கடன் வாங்கி நகையை வச்சு இன்னும் கஷ்டத்தில் போயிட்டாங்க. ஸோ அவங்க ஏமாந்த மாதிரி வேற யாரும் ஏமாற வேணாம். தயவு செஞ்சு ஒரு அவேர்னஸ் வீடியோவா போடுங்க, எடுத்து போடுங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி ப்ராசஸ்ல இருக்கிறவங்க இது வந்து இந்த வீடியோ பார்த்தா தப்பிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பாச்சு இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த அவேர்னஸை நீங்க எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு உங்க சர்க்கிளுக்கே இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அப்பதான் எல்லாருமே அவேர்னஸோட இருப்பாங்க. ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோட மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Shafi. Tata, bye bye and take care.